ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமா லாஷிஃபம். இன்னைக்கு ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரீஸோட பேர் ஷைன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மை லப்போடைய நியூ சீரீஸ். வாங்க எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரீஸ் வந்து 1969 நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீனே அப்போலோ 11 வந்து நிலாக்கு அனுப்பி வைக்கிற அந்த சீனை காமிக்கிறாங்க. அதை எல்லாருமே டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கே தாய்லாண்டில் ஒரு பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில் மூன் ஷைன் அப்படின்ற பேண்ட் ப்ளே பண்ணுறாங்க. இந்த பேண்டுடைய லீட் சிங்கர் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ. அவனோட பேர் தன்வா. இந்த பார்ட்டியில் நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, நிறைய பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ வெளியில் அவங்களுக்காக செக்யூரிட்டி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் நிறைய ரிப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. ஆனால் அதே நேரம் அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க என்னமோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. இங்கே அந்த பார்ட்டி ரொம்ப நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய அடுத்த ஹீரோ வரான். இந்த சீரீஸில் இவன் பேர் ட்ரின். ட்ரின் உள்ள என்ட்ரு ஆகும்போதே தன்வா அவனை பார்க்குறான். அவனை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். ஆனால் ட்ரின் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ட்ரின்னுக்கிட்ட வந்து அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த ஷோவில் யாரோ ஒரு லேடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த லேடி பேர் வந்து மொய்ரா. அவள் தான் அந்த பார்ட்டியோடைய ஹோஸ்ட்டு போல். அவள் ரொம்ப கெத்தாக வந்து எல்லாருக்கும் கை காட்ட அவங்களும் எல்லாரும் அவளை கிளாப் பண்ணுறாங்க. வெல்கம் டு கிராண்ட் பேரடைஸோ அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை அந்த ஹோட்டலுடைய பேர் போல அது. அப்புறம் அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு சர்வரையும் காட்டுறாங்க. அவன் பேர் விக்டரு. இவனும் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். அதே நேரம் அந்த பார்ட்டியில் இன்னொரு ஆள் இருக்கான். அவங்க இருக்கிற முக்கியமான பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நல்லா தெரியுது. அவங்க பார்க்கும்போது கேமராவை மறைச்சிடுறான். அப்போ அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதான் டிவியில் அப்போலோ 11 லான்ச் பண்ணுறதை காமிக்கிறாங்கல்ல, அது லான்ச் ஆகிடுச்சு போல். மூணில் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டு காலை வைக்க போகிற அந்த சீனை லைவாக காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீனை இவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலை வச்சதுக்கப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறோம், நான் நிலாவில் வச்ச இந்த முதல் ஸ்டெப்பு நம்மளுடைய மேன் கைண்டுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் அது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த ட்ரெயின் மட்டும் அதை பெருசாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியல. அவன் ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் மறுபடியும் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தால அவனோட வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு போய் அவனோட கையை பிடிச்சிங்க வா அப்படின்னு இழுத்து கூட்டிகிட்டு வரான். அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க அவனோட பேர் வந்து நரேன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. நிறைய கேரக்டர்ஸ் புதுசாக இருக்காங்க, அதனால எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. அப்போ தன்வா சொல்கிறான், நீங்கள் உங்களால் மூணுக்கு போக முடியாது, ஆனால் நம்ம மூன் ஷைனோட அடுத்த சாங்கை கேட்கறதுக்கு நீங்கள் எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கும். எல்லாரும் ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டாக அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அந்த மொய்ரா கிட்ட போய் அது யார் அப்படின்னு ட்ரின்னை காமிச்சு கேட்குறான். அதுவா, அவனோட பேர் ட்ரின்னு, கைலட்டோட நெஃப்யூ அவன் அப்படின்னு மொய்ரா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும். ஓஹோ அவனா, பாரிஸ்லேருந்து வந்திருக்கான்னு சொன்னாங்களே அந்த பையனா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்குறான். கைலட் அப்படின்றது அங்கே வந்து பொலிட்டிக்கலில் ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு பெரிய ஆள். அவனுடைய நெஃப்யூ தான் ட்ரின். ட்ரின் அந்த பாட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டே தன்வாவை காமிச்சு, இந்த சிங்கர் ரொம்பவே ஃபேமஸ் போலியா அப்படின்னு கேட்க, யார் தன்வாவா, ஆமாம் அவன் ஃபேமஸ் தான், ஆனால் அவன் யாரோட பையனு தெரியுமா, படம் இருக்கார்ல அவரோட பையன் அப்படின்னு சொல்ல, அந்த படம் அப்படின்றவர் மேலே இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் பார்க்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்காரு. உண்மையாவா அப்படின்னு ட்ரின்னு கேட்கும். ஆமாம், அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது, அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, படம் கொஞ்ச நேரம் அதை நின்று பார்த்துட்டு அவருக்கு அதெல்லாம் பிடிக்கலன்னு நல்லா தெரியுது. அங்கேருந்து அவர் வெளியில் போயிடுறாரு. அப்போ ட்ரின்னு சொல்கிறான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இரு நான் உனக்கு இன்னும் யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலையா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ட்ரெயின் அங்கேருந்து போக போகிறான். அப்போ அங்கே ஒரு சர்வர் என்னமோ கொண்டு வர அந்த ட்ரெயினுடைய காலில் கொட்டிடுது. அவன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். அந்த பார்ட்டி ஹாலை விட்டு வெளியில் வந்துட்டு அவனோட காலில் என்னமோ விழுந்துருச்சுல, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்டர் அப்படின்னு ஒரு சர்வரை பார்த்தாலும் அவன் அந்த பக்கமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவன் என்னமோ அவசரமாக எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. அப்போ ட்ரெயின் அவனை கூப்பிட்டு, என் காலை கொஞ்சம் அந்த ஷூவை கொஞ்சம் ஷைன் பண்ணி விடுறியா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் உனக்கு நிறைய டிப்ஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த விக்டர் கொஞ்சம் யோசிக்கிறான். அப்புறம் ஓடி வந்து அவனுடைய ஷூவை ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷைன் பண்ணி முடிச்சதுமே அவன் கையில் நிறைய காசு கொடுக்குறான். கொடுத்துட்டு அவசரமாக அங்கேருந்து இங்கே எந்திரிச்சு போயிடுறான்.
நான் ஃபர்ஸ்ட் சென்ற சொன்னேன்ல, வெளியில ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னமோ பண்றதுக்கு. அவங்க எல்லாருமே விக்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விக்டர் வந்து சிக்னல் கொடுத்தா அவங்க அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் ட்ரெயின் தனியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு மீட்டிங் ரூம்ல. அப்ப அவனை பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஆள் வராரு. ரொம்ப பெருசா வளர்ந்துட்டியே, இனிமே நாங்க எல்லாருமே நான் டாக்டர் ட்ரெயின்னு தான் கூப்பிடணும்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவனை ஸ்மைல் பண்ணேன். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கும். எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ சீக்கிரமா கிடைக்காது. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தாய்லாந்துடைய பேங்க் கவர்னருக்கு அசிஸ்டண்டா ட்ரெயினை வர சொல்றான். உன்ன மாதிரி ஒரு யங்கான டேலண்டடான ஆளு எங்களுக்கு கூட இருந்தா எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல. ஆனா ட்ரெண்டுக்கு கவர்னருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு எந்த ஐடியாவும் இல்லை போல. ஸோ அவ சாரி, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த கவர்னரும் அங்க வராரு. கவர்னருன்னு தான் நினைக்கிறேன். அவரை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் எந்திரிச்சுன்னு விஷ் பண்றாங்க. இந்த கவர்னருக்கு அசிஸ்டன்ட் ரோல்ன்றது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல. நான் ஆல்ரெடி நல்லா யோசிச்சுட்டேன். என்னோட மனசு இப்ப மாத்த முடியாது அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஒரு செகண்ட் ஐடியா வச்சுக்கிறது நல்லது தானே அப்படின்னு கேட்க, இல்லை சார், நான் ஆல்ரெடி ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன். நான் வந்து NEDSCல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அது என்னன்னு தெரியல. ஆனா அதுல ஜாயின் பண்ணி என்னுடைய நாட்டு மக்களுக்காக நான் ஹெல்ப் பண்ண போறேன், சேவை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். இங்க அடுத்த சீன் விக்டர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விக்டரை பார்த்ததுமே சிக்னல் கிடைச்சிருச்சு வாங்க அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. அவங்க கையில நிறைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க என்னமோ போராட்டம் பண்ண போறாங்கன்னு நல்லா தெரியுது. அப்ப விக்டர் வந்து சொல்றாங்க, மூணுல லேண்ட் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாருமே இங்க நடக்கிற பிரச்சனையை மறந்துட்டு மூணுல லேண்ட் ஆனதை பத்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம லேண்டுக்கே பெரிய பிரச்சனை அப்படின்னுட்டு அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்க போறாங்க. சத்தம் இல்லாம எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி வராங்க. பின்னாடி வழியில இருந்து ஹோட்டல் வாசல்ல வந்து அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்களுடைய லேண்ட் எங்களுக்கே திரும்ப கொடுங்க, ஆர்மிஸ் அங்கேருந்து அனுப்பி வைங்க அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்களுடைய லேண்டில் கவர்மெண்ட் என்னமோ பிளான் பண்ணியிருக்காங்க போல. அதுக்காக தான் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க உள்ளே ஓடி போய் அங்கே இருக்கிற முக்கியமான பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ் கிட்ட வெளியில் இந்த மாதிரி போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ள ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தால அவனை சீக்கிரம் சீக்கிரமாக வெளியில் போகிறான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அப்போ அந்த உள்ளே இருந்த பொலிட்டிக்கல் ஆள் இன்னொருத்தவங்கிட்ட சொல்கிறான், நீ ஃபஸ்ட்டு போய் படம் கிட்ட பேசு, அதுக்கப்புறம் வெளியில இந்த போராட்டம் பண்றாங்கல்ல அவங்க எல்லாம் பார்த்துக்கும், முடிஞ்ச அளவுக்கு பாரு, இல்லைன்னா அவங்களையும் காலி பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அந்த ஆள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால இவன் தான் ட்ரையல் ஆக்டிங், அதாவது ட்ரெயினோடைய அங்கிள் இவன் தான். பேசி முடிச்சுட்டு ட்ரையல் ஆக்டிங்க வரான். ட்ரெயின் அந்த மற்ற ஆஃபீஸர் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவ இங்க வர ட்ரையல் ஆக்ட் கிட்ட அவங்க சொல்றாங்க, உன்னோட நெஃப்யூ எங்களை ஜாயின் பண்ண போறது இல்லையாமா, அவன் சேவை தான் பண்ண போறானாமா அப்படின்னு சொல்ல. அதுக்கு ட்ரையல் ஆக்டர் சிரிச்சுக்கிட்டு, ஆமாம், அவன் எப்பயுமே நல்ல முடிவு தான் எடுப்பான் அப்படின்னு சொல்ல. சரி, என்னமோ அவனோட இஷ்டம், ஆனா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் வெளியில அந்த லேண்டுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்களாமே அப்படின்னு கேட்க, அதுக்கு கிரைலாட் சொல்றோம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அது ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்ல அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிரைலாட்டு ட்ரெயினு கிட்ட, நான் உனக்கு பின்னாடி இருந்து கார் வர வைக்க சொல்றேன், நீங்க இருந்து கிளம்பிடும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இல்லை, எனக்கு கார்லாம் வேண்டாம், நான் நடந்து போகணும், ரொம்ப நாள் ஆச்சு, இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில ப்ரொட்டஸ்ட் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட பேசி அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ட்ரெயின் ட்ரெயின் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாரு. ஆனால் ட்ரெயினுக்கு தெரியுது இவங்க எல்லாம் எதுவும் பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி தெரியலன்னு. அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறவன் சீக்கிரம் சீக்கிரம் வெளியில வரான் அந்த ப்ரொட்டஸ்ட்டை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஆல்ரெடி வெளியிலேயே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் பாட்டுக்கு அவனோட ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ், அதாவது அந்த போலீஸ் மாதிரி இருக்காங்க, அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை அட்டாக் பண்ணுறாங்க, ரொம்பலாம் லைட்டாக அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ ட்ரெயின் வெளியில் வரான், அவன் இதெல்லாம் பார்க்குறான். அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த போலீஸை எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்த ட்ரெயின் ஒரு மாதிரி ஆயிடுறான். அவன் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து வெளியில் போக ட்ரை பண்ணுறான். அப்போ அவனுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இவன் பாரிஸில் இருந்தாலும் அப்போ அதே மாதிரி அவங்க இருக்கிற பில்டிங்க்கு வெளியில் ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கும். அது அவன் கூட இன்னொரு பொண்ணு இருப்பா, அவளும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவ இவனுடைய பார்ட்னருன்னு நினைக்கிறேன், இன்னும் கன்ஃபார்மாக அவங்களோட ஸ்டோரி என்னன்னு தெரியல. அப்போ அவள் சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வெளியில் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்க போகிறான்னு நினைக்கிறேன். அப்போ ட்ரெயின் பக்கத்தில் வந்து, நீ போகாத, இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்ல, நீ எப்பயுமே இப்படியே பேசிட்டு, நீ சரியான ஒரு கோவர்டு, பயந்தாங்கோலி, என்னோட நேஷனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்ட்டு அவள் சண்டை போடுறதுக்கு வெளியில் போவாள்.
இதே மாதிரி உன்னோட நேஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அன்னைக்கு நீ இதே மாதிரி சண்டை போடுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவ வெளியில போயிடுறான். இவன் வந்து விண்டோ நின்று என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப நர்வஸா பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சின்ன ஃப்ளாஷ்பேக் அவனுக்கு இப்போ ஞாபகம் வருது. அந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே அவன் அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து போகிறத மேலே இருந்து தன்பா பார்க்குறான். அவன் பார்த்துட்டு அவனை கீழே இறங்கி வரான் போல. அப்போ க்ரைலாட்டோட அசிஸ்டன்ட் வந்து கீழே ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதில்ல அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு கேட்க, கீழே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, நாளைக்கு நியூஸில் மூன் லேண்டிங்கை பற்றின நியூஸ் மட்டும்தான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது அப்படின்னு க்ரைலாட் சொல்கிறான். அப்போ அவனுடைய அசிஸ்டண்ட்டு இன்னைக்கு உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்ல, க்ரைலாட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி நீ போய் அவளுக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போய் கொடு, எப்படியாச்சும் அவளை சமாளி, நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு க்ரைலாட் அவனோட வேலையை பார்க்க போயிடுறான். அடுத்த சீனில் க்ரைலாட் ஒரு ரூம்குள்ளே போகிறான். அங்கே ஒரு பியானோ வச்சிருக்குது. அந்த பியானோ உட்காந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ட்ரின்னு நடந்து போய் அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்பயும் அங்கே இருக்கிற அந்த ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, ரோட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே க்ரைலாட்டு பியானோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வெளியில் ப்ரொட்டஸ்ட் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த விக்டர் இருக்கால, அவன் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் நிறைய பேருக்கு பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வழியாக போலீஸ் வர இவங்க பயந்துட்டு பேம்ப்ளெட்ஸை பேக்கில் வச்சுக்கிறாங்க. அப்போ அங்கே நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க வாங்க அப்படின்னு போலீஸை இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதில் விக்டர் தப்பிச்சிடுறான். இல்லைன்னா விக்டரும் போலீஸ் கிட்ட மாட்டி இருப்பான் ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக. இங்கே க்ரைலாட்டு பியானோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த மொயிரா அங்கே வரான். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தோம்ல, அந்த பார்ட்டியோடைய ஹோஸ்ட் அப்படின்னு. அதுக்கு மொயிரா சொல்கிறான், உன் வீட்லேயும் ரொம்ப அழகான ஒரு பியானோ இருக்கும்போது நீ ஹோட்டலில் வந்து ப்ளே பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு என்னமோ ஒரு டபுள் மீனிங் மாதிரி தெரியுது. ஏன்னா க்ரைலாட்டுக்கு ஒய்ஃப் இருக்குது, ஒய்ஃப் இவனுக்கு அன்னைக்கு ஆனிவர்சரி, வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே உட்காந்து பியானோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். க்ரைலாட் அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பெருமை உங்களை தான் சேரும் அப்படின்னு மொயிரா கிட்ட சொல்ல, படுவ சிகாரோடைய ரூமுக்கு போகிறான் அப்படின்னு சொல்ல, உடனே க்ரைலாட் எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்புறான். படுவம் கிட்ட இவன் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். தேங்க்யூ மொயிரா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து வெளியில் வரான். அவன் போனதுமே மொயிரா வந்து உட்காந்து அந்த பியானோவை பார்க்குறான். ட்ரெயின் இங்கே வெளியில் வந்தாலும் அங்கே ரோட்டில் ஒரு ஆன்ட்டி ஒரு ஏதோ ஷாப் வச்சுருக்காங்க ஸ்நாக்ஸு. ட்ரெயின் அங்கே போய் எனக்கு ஒரு பேக் கொடுங்க அப்படின்னு கேட்க, அந்த ஆன்ட்டி இல்லை 2 பேக்காக வாங்கிக்கோ, நீ காசு தர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல 2 பேக்கே கொடுங்க, நான் காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஸ்கூல் படிக்கும்போது இங்கே தான் வந்து அடிக்கடி உங்கள் கடையில் வாங்கினேன், அப்பயும் இதே மாதிரி நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆன்ட்டி சிரிச்சுக்கிட்டே, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சுப்பா அதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் பரவாயில்ல நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கே, என் கடைக்கு ஒரு ஹேண்ட்ஸமான கஸ்டமர் வந்திருக்காரு அப்படின்னுட்டு அவன் சிரிக்க, இவனும் சிரிக்கிறான். அப்போ தன்வா அங்கே வரான். வந்துட்டு அவன் என்ன சாப்பிட்றானோ அதே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல, ட்ரெயின் அவனை கண்டுக்காத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்க, ஆன்ட்டி 1 பாட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு 1 பாட்டா, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் விலை ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம்ப்பா என்ன பண்ணுறது இப்போ விலை அதிகமாகிடுச்சுல அப்படின்னு சொல்ல, அப்படியே விஷயம், நான் இத்தனை நாளாக பாரிஸில் இருந்தேன், இப்போ தான் இங்கே ரிட்டர்ன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு பக்கத்தில் இருக்க தன்பா அதை கேட்குறேன். ஆனால் ட்ரெயின் அதெல்லாம் கண்டுக்காம பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடலாம். அப்புறம் ஆன்ட்டி அடுத்து தன்பாக கொடுக்க போகிறாங்க. தன்பா அதை வாங்காம காசை மட்டும் ஆன்ட்டி கிட்ட கொடுக்குறான். காசை வச்சுக்கோங்க, எனக்கு அது இப்போ வேண்டாம், நான் வேணா அப்புறமா அதை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். விக்டரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரெயினு போய் அந்த விக்டர் கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். உனக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்க, யாரு நீ, உன்னை அவங்க தான் அனுப்பி வச்சாங்களே என்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானே தான் வந்து பேசுகிறேன், இது ரொம்ப ஒரு ஆபத்தான இடம் தெரியுமா, நிறைய திருடங்க மாஃபியாலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பக்கமாக போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்கெல்லாம் அங்கேருந்து பயந்து ஓடுறாங்க. அப்போ விக்டர் இவன் கையில் ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துட்டு போகிறான். அந்த பேம்ப்ளெட்டை இவன் மறைச்சி வச்சுக்கிறான். அப்புறம் க்ரைலாட்டு அந்த படம் கிட்ட பேச வரான். அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு படம் சொல்கிறான், இந்த உங்களுடைய ப்ராஜெக்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் இதில் எனக்கு எந்த லாபமும் இல்லையே அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டு க்ரைலாட் அங்கேருந்து எந்திரிச்சு போக போகிறான். எங்கே போகிறேன், நம்ம இன்னும் நெகோஷியேஷனே பண்ணலையே அப்படின்னு படம் கேட்கும். சாரி பாஸ் வந்து உங்ககிட்ட எஸ் ஆர் நோ தான் கேட்டு வர சொன்னார், உங்ககிட்ட நெகோஷியேஷன்லாம் பண்ண சொல்லலை அப்படின்னு கேட்கும். அதுக்கு படம் சொல்கிறான், நான் நோன்னு சொல்ல வரல, இருந்தாலும் எனக்கும் இதில் ஒரு ஈக்குவல் பார்ட்னர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். பார்ட்னரா அப்படின்னு க்ரைலாட் கேட்க, ஆமாம்
இந்த பவர் பிளான்ட் ஐடியாவே என்னோடது தானே அப்படின்னு சொல்ல, இந்த ஐடியா வேணா உங்ககிட்ட இருந்து வந்திருக்கலாம். ஆனா அதை டெவலப் பண்ணி அதை இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஆக்குனதெல்லாம் அவங்களுடைய வேலை. அந்த லேண்ட் இப்ப ஆர்மி கையில இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா கம்பெனிக்கும் கிடைக்காது. உங்க கம்பெனி கிடைச்சிருக்குன்னா உங்க கம்பெனியை செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல, படம் வேற வழி இல்லாம சரி, சம்டைம்ஸ் இந்த மாதிரி சின்ன சண்டையில விட்டு கொடுத்தாதான் பெரிய போர்ல ஜெயிக்க முடியும். ஓகே அப்படின்னுட்டு அவன் கொண்டு வந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்துட்றான். ட்ரெயினை வீட்டுக்கு போங்க, அவனோட ஆன்ட்டி தனியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் கைலாட்டோடைய ஒய்ஃபு, அவங்க பேரு தேவி. அவங்க கிட்ட போனதுமே ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சாப்பிட்டியா அப்படின்னு அந்த ஆன்ட்டி கேட்க, பார்ட்டிலேயே சாப்பிட்டேன். வர வழியில என் ஸ்கூல் பக்கத்துல இருந்த பழைய ஏரியா எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அங்கதான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த ஆன்ட்டி கிட்ட வாங்கினால அந்த ஸ்நாக்ஸை கொடுக்குறோம். அப்புறம் கைலாட் இன்னும் வரலையே அப்படின்னு ஆன்ட்டி கேட்க, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி சரி பரவாயில்ல அப்படின்றாங்க. அப்ப கைலாட்டுடைய அசிஸ்டன்ட் வீரா அங்க வரான். அவன் கையில நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதை பார்த்ததுமே ஆன்ட்டி ரொம்ப ஹாப்பியா வாங்கிக்கிறாங்க. பரவாயில்ல, அவர் என்னதான் வேலையில இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்பிள் கலர்லயே ஃப்ளவர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பாக்குறாங்க. ஆக்சுவலா கைலாட் இந்த அளவுக்கு எல்லாம் பெருசா அவன் அட்டென்ஷன் எதுவும் கொடுக்கல. அவன் வெறும் ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு தான் சொன்னான். வீரா தான் கரெக்டா பார்த்து ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆன்ட்டி அந்த ஃப்ளவர்ஸை பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஸ்மைல் பண்ண ட்ரெயின் அங்கே வச்சிருக்க டைனிங் டேபிள் பார்க்குறான். அங்கே ஆன்ட்டி அவங்களுடைய ஆனிவர்சரி நைட்டுக்காக ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கிள் தான் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. ஸோ ஆன்ட்டி மனசு கஷ்டப்படுவேன் அப்படின்றதுக்காக, ஆன்ட்டி எனக்கும் கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி உடனே ரொம்ப ஹாப்பியாக வா நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் இங்க இன்னொரு வீடு காட்டுறாங்க. இது அந்த வெயிட்டரா ஒர்க் பண்ணால விக்டர் அவனுடைய வீடு. அவனுடைய அம்மாவும் அவனுடைய கசின் சிஸ்டர் ஒன்னா உட்காந்து ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க போல. அப்ப விக்டர் உள்ள வரான். என்ன இன்னைக்கு ரொம்ப சத்தமா இருக்குது அப்படின்னு கேட்க, ஏன்டா நான் பாட்டு பாடக்கூடாதா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அம்மா கையில கத்தி ஒழுங்கா பிடிங்க அப்படின்னு சொல்றான். ஏன்டா நான் நிம்மதியா பாட்டு கூட பாடக்கூடாதா? காசே இல்லாம உனக்கு நான் கான்சர்ட் கொடுக்குறேன், ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி விக்டர் பக்கத்துல வர, கை கழுவாம அதை டச் பண்ணாதடா அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. அப்புறம் விக்டர் கேட்குறான், என்னாச்சு இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு யாரோ ஒரு கஸ்டமர் வந்து அவங்கள ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா, அதான் ஆன்ட்டி இவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு அந்த கசின் சொல்ல, சரி நான் கை கழுவிட்டேன் வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல வரான். அப்ப இன்னைக்கு எனக்கு நிறைய டிப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு அவனுக்கு ட்ரெயின் டிப் மணி கொடுத்தால அந்த மணியெல்லாம் எடுத்து காட்டுறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, எல்லாம் வேண்டாம் பாதி மட்டும் வை, பாதி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஆனா அவன் முழுசா அவங்க அம்மாக்கே கொடுத்துடுறான். அப்ப உள்ள இருந்து யாரோ விக்டர் விக்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. விக்டருடைய அப்பாவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரு என்னமோ ஸ்கிரிப்ட் மாதிரி என்னமோ எழுதியிருக்காரு. அந்த பேப்பர்ஸ் இவன் கையில கொடுத்து போய் சர்ச்சில் கொடுக்க சொல்றாரு. வர வர நீங்க ரொம்ப அதிகமா எழுதுறீங்க போலயே அப்படின்னு விக்டர் கேட்க, அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. அவர் ஃபேஸை பார்த்தாலே ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. மறுபடியும் அவர் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க இருக்க காலி பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு விக்டர் அங்க இருந்து வெளியில வந்துடுறான். ட்ரெயின் அவனோட ரூம்ல உட்காந்து டைரி என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் என்னதான் நம்ம மனுஷங்க நிலாவிலே கால் வச்சுட்டாலும் இப்பயும் நம்ம ஊர்ல நிறைய ஏழைங்க இருக்காங்க தான், இப்பயும் ரோட் சைட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தான் அப்படின்னு இன்னைக்கு அவன் பார்த்தான்ல அதை பத்தி எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கான். நிலாவுக்கு இப்படி யாருமே பார்க்காத இன்னொரு முகம் இருக்கு. அதே மாதிரி மனுஷங்களுக்கு அந்த மாதிரி நிறைய முகம் இருக்குது. அதுல நிறைய பேர் லோன்லியா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆன்ட்டி தேவியை காட்டுறாங்க. அவங்க ரொம்ப சோகமா தூங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட சீக்கிரட்டை வெளியில தெரியாம மறைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு போட்டோகிராஃபர் யாருக்கும் தெரியாம போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தால அவன் அந்த போட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் நம்மளும் நம்மளுடைய உண்மையான சைடை செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த டைரி எழுதி முடிக்கிறான். அப்புறம் ட்ரெயின் வெளியில வந்து கொஞ்ச நேரம் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஒரு பொண்ணு கூட இருந்தால அந்த பொண்ணோட பேர் வந்து கிளார்ன்னு நினைக்கிறேன். கிளாரும் இவனும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு கப்பலா இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்ப அந்த ரூம்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா இருக்கிறது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னொருத்தன் சொல்றான், அவ இங்கேயே இருக்கலாம்ல எதுக்கு போறான் அப்படின்னு ட்ரெயினை பத்தி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், அவன் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் தான், அவன் இங்கேயே இருக்க முடியாது, எப்படியும் அவன் கண்ட்ரிக்கு அவன் திரும்ப போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ட்ரின்னும் அந்த கிளாரும் கொஞ்சம் வெளியில வராங்க. 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க.
அந்த இடத்தெல்லாம் பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அப்புறம் கிளார ட்ரின்னை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்கு ட்ரின் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் ரிட்டன் இங்க வந்திருக்கவே மாட்டான். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதை நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில ட்ரின் அவனோட ஃப்ரெண்டு தனக்கம் கூப்பிட்டு வந்திருக்கான். தனக்கமுடைய பாஸை மீட் பண்றதுக்காக ட்ரின் ஹெல்ப் கேட்டிருக்கான். அதனால அவனை அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். என்ன இடம்டா இது, நான் உன் பாஸை தானே பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு ட்ரின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், டேய் நான் உன்னை கரெக்டான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன், வா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறான். அது பார்க்கறதுக்கு ஒரு கிளப் மாதிரி இருக்கு. அந்த கிளப்புக்கு உள்ள என்ட்ரானதுமே அந்த பக்கம் ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்கு. அங்கதான் தன்வாவும் இருக்கான். அங்க எல்லாரும் செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பார்க்க வந்த அந்த தனக்காமுடைய பாஸ் அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அங்க பாரு, நீ போய் பேசு, என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு தனக்காம் அங்கிருந்து போயிடுறான். அப்ப தன்வா இருக்கால, அவன் ட்ரெயின் பக்கத்துல வந்து இந்த சூட்டெல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்றான். அவனை மேல போட்டிருந்த அந்த கோட்டை கழட்டுறான். அந்த ஷர்ட்டையும் கழட்டு, அந்த நெக் பட்டனை ஃபர்ஸ்ட் கழட்டு அப்படின்னு அவனே அந்த பட்டனை கழட்டி விட்டுட்டு பேண்ட்டையும் கழட்டு, வெறும் ஜட்டியோட இரு நல்லா இருக்கும் அப்படின்னு கிண்டலா சொல்றான். அதை அவன் பண்ணாம வெறும் ஷர்ட் பட்டனை மட்டும் கழட்டி விடுறான். பாரு இப்ப பாக்குறதுக்கு எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கா அப்படின்னுட்டு தன்வா அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் ட்ரின்னு தனக்காமுடைய பாஸை பார்க்க வந்தாலும், ஆக்சுவலா தனக்காம ட்ரின்னு வந்து ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. தனக்காமுடைய பாஸ் இவங்களோட ஸ்கூல் சீனியராமா. அதனால தான் அவனை பார்த்து என்னமோ பேசுறதுக்கு ட்ரின் வந்திருக்கான். அவன்கிட்ட போய் அவங்களோட எக்கனாமிக்ஸ்ல நடக்கிற அந்த விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி இவனமோ ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கான். அதை கொண்டு போய் அந்த பாஸ் கிட்ட காட்டுறான். அதை பார்த்து அந்த பாஸ் சொல்றாரு, யாரு, உன்னுடைய மாமா தான் வந்து என்னை பார்க்க சொன்னாரா அப்படின்னு க்ரைலார்ட்டை பத்தி கேட்க, இல்ல நான் தான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் தனக்காம் கிட்ட சொல்லி உங்களை பார்க்கறதுக்கு இந்த மீட்டிங்கை ரெடி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்ல, நீ எழுதியிருக்கிறது என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனா இது என்னமோ அமெரிக்காவோ யூரோப்போ கிடையாது, இது வேற யாராச்சும் கையில பட்டுச்சு அவ்வளவுதான், நீ இருக்கிற இடமே தெரியாம போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், தனக்காம் உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கேன், நீங்க கூட இருந்தா நீங்க ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா இதனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே தனக்காம நீயும் சேர்ந்து நல்லா எனக்கு ஐஸ் வைக்கிறீங்களே அப்படின்னு ஒரு கிண்டலா சிரிக்கிறாரு. எப்படியோ கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அப்புறம் எந்திரிச்சு நின்று ட்ரெயினை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுறாரு. ட்ரெயினுக்கு அதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா இருக்குது. இருந்தாலும் அவனோட வேலை ஆகணும்னு சொல்லி அவனை கொஞ்சம் டான்ஸ் ஆடுறான். இதெல்லாம் தூரத்துல இருந்து தன்வா பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் கிங் போர்ஷ்ல எப்படி கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் இங்க பிளே பண்றாங்க, நல்லா தெரியுது. அப்புறம் ட்ரெயின் போய் ஒரு ஓரமா உட்கார தன்வா அவன் பக்கத்துல வந்து உட்காரான். அப்ப அவன் நேத்து மேன்னு சொன்னால அவன் அப்படி சொல்லிருக்க கூடாது, மேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ல வர அப்படின்னு ட்ரெயின் தன்வா கிட்ட கேட்க, நேற்று நீல் ஆம்ஸ்டாங் சொன்னால அவனுடைய இந்த ஸ்டெப்பு இந்த மேன் கைண்டுக்கு ஒரு பெரிய சாதனையா இருக்கும் அப்படின்னு. அப்ப அவன் வெறும் மேனன்னு சொன்னான். அவன் மேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும், அவனை மட்டும் தனியா சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உண்மையை சொல்ல போறோம்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிறது எனக்கு பாதி புரியவே மாட்டேங்குது. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. மேபி நமக்கு அடுத்த எபிசோட போக போக இவங்க பேசுறதெல்லாம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் தன்வா அவன் வச்சிருந்த அந்த ஸ்மோக்கை ட்ரெயினுக்கிட்ட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு கேட்கும். இல்லை எனக்கு வேண்டாம், நீ எல்லா விஷயத்துலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவ போலையே அப்படின்னு ட்ரெயினு தன்வா கிட்ட கேட்கும். ஆமாம் இருக்கலாம், எனக்கு கணக்கே கிடையாது, உண்மையை சொல்ல போகிறேன்னா எனக்கு அதை பற்றியெல்லாம் கேரே இல்லை அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறோம். அப்படி உண்மையாலுமே நீ எல்லாத்திலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சா பேசாம மூணுக்கு போயிடலாம் அப்படின்னு ட்ரெயினு சொல்ல, உடனே தன்வா இல்லை மூணில் ரேபிட் இருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ரேபிட்டா அப்படின்னு அவன் கேட்க, ஆமாம் அது ஒரு நல்ல ரேபிட் அப்படின்னுட்டு அவனோட நோட் எடுத்து என்னமோ எழுதுறான். என்ன எழுதுற அப்படின்னு கேட்க, அப்ப தன்வா சொல்றான், இங்க இருந்து ஒருத்தவன் இதுல இருந்து எல்லாம் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு அந்த அப்போலோ 11ல ஏறி மூணுக்கு போயிட்டானாமா. அப்ப நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் மற்றவங்களும் மூணுல இருந்து ஏர்த்துக்கு ரிட்டர்ன் வரும்போதும் அவன் மட்டும் அங்கேயே தங்கிட்டானாமா. நம்ம யார் பிரச்சனையும் இல்லாம அங்க தனியா ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சானாமா. ஆனா அங்க அந்த ரேபிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ட்ரெண்டுக்கு ஒன்றும் புரிஞ்ச மாதிரி தெரியல. ஆக்சுவலா ஜாப்பனீஸ்ல இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, மூணுல ரேபிட் இருக்கு அப்படின்னு. நம்ம எப்படி நிலாவில் ஆயா உட்காந்து வடை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஜாப்பனீஸ் ஸ்டோரிஸ்ல நிலாவில் ஒரு ரேபிட் இருக்கணும், அந்த ரேபிட் வந்து ரைஸ் கேக் பண்ணி தரும் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கதையை நான் ஷின்சான்ல பார்த்துருக்கேன். நீங்க யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி தான் தன்வா சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.
இந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன கதை ஜாலியா இல்லையா அப்படின்னு கேட்க ட்ரின்னு சிரிக்கிறான். அப்ப நான் தான் தன்வா, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என் பேரு ட்ரின் அப்படின்னு அவனும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அடுத்த சீன்ல கிரைலாப்ட் இருக்கான்ல, அதான் ட்ரின்னுடைய மாமா. அவர் என்னமோ எழுதிக்கிட்டு இருக்காரு. மை ரெஸ்பான்ஸ் டு சரஸ்வதி அப்படின்னு எழுதியிருக்கான். ஒருவேளை ஏதாச்சும் நியூஸ் பேப்பருடைய ஆர்டிக்கலை பற்றி அவர் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே இருக்கிற நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் மூன் ஷைன், அதான் தன்வாவுடைய பேண்டு, அவங்க புதுசாக சாங் எழுதியிருக்காங்க. அந்த சாங்கோடைய பேர் தான் த ஃபார் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னு. அந்த சாங்கை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதை தான் எல்லாரும் நியூஸில் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சாங் லிரிக்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு பிடிச்சிருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கிற யங் பீப்புளுக்கு இந்த உலகத்தை பற்றி பெருசாக தெரியாது. அவங்க இந்த உலகத்தில் எதுவும் பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்களோட லைஃப்பில் ஒரு பிரைட்டான சைடு இருக்கும். அந்த சைடுக்கு நம்ம எப்போ வரோம் அப்படின்றது தான் முக்கியம். அப்படி இப்படின்னு ரொம்ப தியரட்டிக்கலாக அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்குது. அதை அந்த ஊரில் இருக்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பார்ட்டியில் யாருக்கும் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாலும் அவனும் அந்த ஆர்டிக்கல் என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கான், டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் மை ரெஸ்பான்ஸ் டு கிளாய்ராங் அப்படின்னு எழுதுறான். கிளாய்ராங்கன்னா எனக்கு என்னென்னு தெரியல. யாராச்சும் ஒரு ஆளா இல்லை ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பரான்னு தெரியல. அதுக்காக அவனோட ரெஸ்பான்ஸை டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் அந்த வாய்ஸ் ஓவர் கண்டினியூ ஆகுது. அதில் இந்த கிளாய்ராங்க தப்புன்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அந்த மூன் ஷைனுடைய சாங்கை போய் பாருங்க. நீங்கள் அந்த பிரைட் சைடு ஆஃப் த மூனை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஆனால் அப்பயும் நீங்கள் அதெல்லாம் ஒத்துக்கலைன்னா அந்த மூன் ஷைன் குரூப்பை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய சாங் டைட்டிலை சேஞ்ச் பண்ண சொல்லுங்க அப்படின்னு அந்த ஆர்டிக்கலை முடிச்சிருக்காரு ட்ரின்னுடைய அங்கிளும். இது வந்து ட்ரின்னுடைய அங்கிள் எழுதுகிற ஆர்டிக்கலும். அதே மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபரும் ஒரு ஏதோ ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கான். அது என்னன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சுல்ல, அதான் ட்ரின்னு தன்வாவை பார்த்தால. ட்ரின்னு வீட்டுக்கு போல அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் போல. பையன் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஜாலியாக பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணு அவனை கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வரான். தன்வா ட்ரின்னை பிடிச்சி சுற்றி விட ட்ரின் மேலே பார்க்குறான். அப்போ அந்த நட்சத்திரம்லாம் அவனுக்கு அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் மாறிடுச்சு, நத்திங் ரிமைன்ஸ் த சேம் அப்படின்னுட்டு அவன் தன்வாவை பார்க்குறான். தன்வா அவன் பக்கத்தில் வர இவனும் பக்கத்தில் போய் தன்வாவை கிஸ் பண்ணிடுறான். ஒரு சின்ன ஒரு கிஸ்ஸு தான். ஒரு பொண்ணு கிஸ் பண்ண வரும்போதே அவன் வேணான்னு சொல்லி விலகி போனான். ஆனால் தன்வாவை எப்படி அவன் கிஸ் பண்ணான்னு தெரியல. கிஸ் பண்ணிட்டு தன்வா இவன் கையில் ஒரு பேப்பர் கிரேனை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறான். ட்ரெயினுக்கு ஒன்றுமே புரியல. ட்ரெயின் ஸ்மோக் பண்ணியிருக்கால, அதில் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. ஷிட் அப்படின்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேஸ். பாய்.